தம்பிங்களா, நியூயார்க் வந்திருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோட. ஹெர்பலைஃப்னுடைய லீடர்ஷிப் ட்ரைனிங்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா, இப்போ பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அவமானப்பட்டிருக்கீங்களா, ரிஜெக்ஷன் நிறையா வாங்கியிருக்கீங்களா, சேல்ஸில் பர்டிகுலராக மார்க்கெட்டிங்கில் பாருங்க. நேற்று ஃப்ளைட்டில் வரும்போது பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வில் ஸ்மித் நடித்த படம் பார்த்துட்டு வந்தேன். அப்பா என்ன படம்! நீங்கள் யாராக இருந்தாலும் சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா அந்த படம் கம்பல்சரி பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அழுவீங்க. ஏன்னா அந்த படம் வந்து நம்மளுடைய படம். ஸோ எனக்கும் வந்து நிறைய கஷ்டம் வந்திருக்கு. அந்த பாதையில் தான் நானும் வந்திருக்கேன். இருந்தாலும் 2018 ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி. நிறைய கடன் ஆயிடுச்சு. ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நம்ம ஜென்ஸ் சும்மா இருந்தால் தான் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ட்டு பண்ணி கடனை வாங்கி அதை எதையும் வாங்கி கந்து வட்டி ரேஞ்சுக்கு போய் இந்த வட்டிக்கு அந்த கடன், அந்த கடனுக்கு இந்த வட்டி, கடனுக்கு கடன், வட்டிக்கு கடன், இப்படியே பார்த்தாக்கா நிறையா வந்துட்டு ப்ராப்ளம் ஆகி நான் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மைனஸ் 1.5 கோடி. அந்த 1.5 கோடியிலேருந்து நான் வெளியே வந்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண விஷயங்கள் 2 தான். ஒன்று உழைப்பு. என்கிட்ட வந்து உழைப்பு வந்துட்டு சுபாவமாக இருந்தது. இன்னொன்று நான் கற்றுக்கிட்ட திறமை. இந்த சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் அடிபட்டு மிதிப்பட்டு ரிஜெக்ஷனை பார்த்து நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய மக்களை வந்து ஃபேஸ் பண்ணி அதில் வந்து என்னுடைய ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, சேல்ஸ் ஸ்கில்லு, க்ளோசிங் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் டீம் பில்டிங் ஸ்கில்லு, பீப்புள் ஸ்கில்லு, ஹவு டு ஹேண்டில் வித் பீப்புள், ஹவு டு ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள், இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் தான் எனக்கு வந்துட்டு உதவுச்சு. 2018 கடன் ஆனவொன்னு நான் என்ன முடிவு பண்ணேன்னா, கடன்லேருந்து நம்ம வெளியே வரணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிமேல் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். ஸோ இனிமேல் கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு நிறைய, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய இருந்திருக்கேன் நான். கையில் காசு இல்லாமல் நிறைய ட்ரெயினில் வந்து தூங்கியிருக்கோம், எங்கேயோ தூங்கியிருக்கோம். நிறைய வேலை செஞ்சு உழைப்பு போட்டு அலைஞ்சு பாருங்க. எனக்கு கடன் கொடுத்தவங்களே என்ன டாமினேட் பண்ணாங்க. அப்புறம் கார்பரேட்டில் இஎம்ஐ போட்டு விட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஸோ பப்ளிக்கில் எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்பௌஸுக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல, கணவனோ மனைவியோ அப்பா அம்மா பண்ணால் பரவாயில்ல, மாமனார் மாமியார் பண்ணால் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணால் பரவாயில்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க முடிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இன்னைக்கு வந்து பாருங்க, நான் நியூயார்க்கில் வந்து நின்று ப்ரூஃப் பண்ணுறேன். ஸோ நான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். என் ஃபேமிலி 5 பேர் கூப்பிட்டு வந்திருக்கேன். நான், என் ஒய்ஃபு, எங்கள் 2 பாப்பாங்க, தம்பி, நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் தான் பெஸ்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணி